நான் 10 பொய் சொல்லி ஆட்சியை பிடிச்ச நினைச்சியா? நான் சொல்றது பூராவுமே பொய்டா. மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கப்படும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வடையை வந்து சுட்டு கொடுத்தாங்க. பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து 1 கிராம் மோதிரம் போடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு வடையை ஒன்று சுட்டாங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 சிலிண்டர் கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளத்துக்கு கம்மியாக உள்ளவங்களுக்கு மட்டும் தான் அந்த 3 சிலிண்டர் காசு வர வைக்கணும்னு சொல்லி விட்டு இங்கே ஒரு வடையை போட்டு விட்டாங்க. ஆயால வடை சுடுறதுக்கு நாங்கள் என்ன திமுகவா டிவிக்கேடா அப்படின்னு சொல்லி பேசி போட்டு பூரா வடையை கொண்டு இப்போ எல்லாம் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வரிசையா. மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நிறைவேற்ற மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இளைஞர்கள் லேடிஸ் எல்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வடையோட இது வந்து ரொம்ப பெரிய வடையாக தூக்கி எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கீங்க. சொல்கிற வாக்குறுதி ஒன்றா இருக்குது, முன்னாடி இப்போ பண்ணுறது ஒன்றா இருக்குது. இன்னும் 5 வருஷத்தில் எவ்வளோ வடைகள் வரப்போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். வெளுத்துப்படுவோம்.